இன்றைக்கி நம்ம மட்டன் லிவர் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு லிவர் வாங்கி நான் கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் எலும்பு 1/2 kg வாங்கினேன். அதை நம்ம குழம்பா செய்ய போகிறோம். அதையும் நான் கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த எலும்பு நம்ம குக்கரில் போட்டு ஒரு வெங்காயம், தக்காளி, 2 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வேக வைக்க போகிறேன். இது விசில் ஒரு உங்கள் எந்த அளவுக்கு மட்டன் வேகுமோ அந்த அவ்வளோ விசில் விடலாம். நான் ஒரு 6 to 7 விசில் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் நான் எண்ணெயை காய வச்சு சோம்பும் வரமிளகாவும் தாளிக்கிறேன். ஸோ இது நம்ம ஈரலுக்கு. இதில் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை தாளித்து நான் நல்லா உப்பு போட்டு வதக்குறேன். தக்காளி போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும். ஏன்னா ஈரலில் பெருசாக டேஸ்ட் இருக்காது. அதனால் கிரேவி மாதிரி தான் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம குழம்புக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, சோம்புத்தூள், பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஈரலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வெங்காயம், தக்காளியை நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு இஞ்சி பூண்டு நான் 1க்கு 2ஆக அடித்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினோடனையும் நம்ம இஞ்சி பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கலாம். இது நல்லா வதங்கினோடனையும் இப்போ நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் ஈரலை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிரட்டி விட வேண்டியதான். இது நல்லா வதங்கினோடனையும் இப்போ இதுக்கு காரத்துக்கு நான் கொஞ்சம் மிளகுத்தூளும், மிளகும், சீரகமும் நான் இது பண்ணி வச்சுருக்கிறேன். மிக்சியில் கொஞ்சம் 1க்கு 2மாக அரைச்சி வச்சுருந்தேன். அதை அப்படியே ட்ரை பவுட்ரை நான் அந்த ஈரலில் சேர்க்குறேன். இப்போ நான் இதை வேகிறதுக்காக கொஞ்சோண்டு இதில் தண்ணி மூடுற அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு சின்ன தட்டை போட்டு நான் மூடுறேன். ஸோ நீங்கள் சாதா சட்டியில் பண்ணுறதோட இந்த மாதிரி கல் சட்டி, காஸ்ட் அயர்ன், இரும்பு சட்டிலாம் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு நம்ம குழம்புக்கு வரலாம். குழம்புக்கு நான் எண்ணெய் காய வச்சு ஒரே ஒரு பட்டையும், சின்ன கிராம்பு, அப்புறம் வரமிளகா, இடித்து வச்ச பூண்டு சேர்க்குறேன் வாசத்துக்கு. அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, சோம்பு, பட்டை, கிராம்பு இருக்குல்ல, அதை நான் பச்சையாக அரைச்சிட்டு அந்த விழுதை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இந்த சைடு நம்ம ஈரலை பார்க்கலாம் இந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. இப்போ ஈரல் இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ இந்த சைடு நான் இருக்கிற அந்த எலும்பு வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை மட்டும் நான் முதல்ல ஊற்றுறேன். அதை ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடணும். இந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நான் ஒரே ஒரு பொட்டேட்டோ கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே எல்லாத்துக்கும் பொட்டேட்டோ பிடிக்கும். அதனால் ஒரே ஒரு கிழங்கு சேர்க்குறேன். இப்போ
இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். ஏன்னா அந்த பச்சை வாசம் அப்புறம் நம்ம உருளைக்கிழங்குலாம் வேகணும். ஸோ நல்லா கொதிக்கணும். இது ஒரு பேக்டு ஃபுட்டு. ஏன்னா இதில் வந்து மட்டன் தண்ணி எலும்பு குழம்பு அப்புறம் நம்ம வந்துட்டு ஈரல் செஞ்சுருக்கோம். இது ரெண்டும் ஹை ப்ரோட்டீன். ஸோ நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் ஃபெட்டிக் அதெல்லாம் எடுத்துடும். வீக்னஸ் எல்லாம் இருக்காது. ஸோ இது ரொம்ப நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு. இந்த ஈரல் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் நல்லா பிரட்டி விட்றேன். இதுக்கு காரம் நான் ஒன்லி மிளகு சீரகம் தான் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போடலை. அதுக்கு பதிலாக ஒரே ஒரு வரமிளகா போட்டு நான் தாளிச்சிருக்கேன். இப்போ நான் டேஸ்ட் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக இந்தியன் மட்டன் தான். இந்தியாவிலேருந்து வர மட்டன் தான். இந்தியா மட்டன் தான் வாங்குவோம். ஸோ அதோட இங்கே ஒரு கடை இருக்குது கீழே. நான் சொல்லி வச்சுருந்தா அது ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க மட்டன் ஈரல். இப்போ இந்த குழம்பு நல்லா மட்டன் தண்ணி எலும்பு குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த ஈரலுக்கு கடைசியாக நான் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு பிரட்டி விட்டு இறக்க வேண்டியதான். இதோட சோறு போட்டு சாப்பிட்டாலே ரைஸ் போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கிரேவியோட. பாருங்கள் இவ்வளோ நல்லா வெந்திருக்குன்ட்டு. மட்டன் ஈரல் வறுவல். இப்போ நம்ம இந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அது ஓரளவுக்கு நல்லா கொதித்து இந்த பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் அந்த வெந்த மட்டன் எலும்பை நான் அதில் சேர்க்குறேன். இதில் நான் இதில் ஒன்லி மட்டன் மசாலா தூள் தான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி மல்லித்தூளோ வேறு எதுவுமே நான் சேர்க்கல. ஏன்னா இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இது தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க, எலும்பு தண்ணி குழம்பு. நம்ம ஈரல் கிரேவி திக்காக பண்ணியிருக்கோம்ல, இது ரெண்டும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கல் சட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சமான சட்டி. இது 2 சட்டியும். இது வந்து நான் இங்கே தான் லுலுவில் வாங்கினேன், துபாயில். ஈரல் பண்ண சட்டி வந்து இதோட இன்னும் நல்லா வளவலன்னு இருக்கும். அது வந்து எங்கள் அத்தை மதுரையிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. அதை பார்த்தாலே நம்மளுக்கு சமைக்கணும்னு தோணும். அவ்வளோ நல்ல சட்டி அது. கடைசியாக அந்த எலும்பு குழம்புக்கு நான் கொத்தமல்லி தூள் போட்டு இறக்குறேன். இவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம களி செய்யலாம். ரைஸ் வச்சுட்டேன் மித்த எல்லாத்துக்கும். பட் எனக்கு இதோட களி செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. டம்ளர் ராகி மாவை எடுத்துகிட்டு அதே ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சிட்டு சட்டியில் அதுக்கு 1க்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டேன். உப்பு போட்டு கொதிச்சோன்னையும் இந்த கரைச்சி வச்சுருக்க மாவு அதில் ஊற்றிட்டு நல்லா கட்டி பதம் வர வரைக்கும் நல்லா கிளற வேண்டியதான். இது ஆக்சுவலாக ராகி களி செஞ்சேன். வில்லேஜ் ஃபுட் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடைசியாக இது ஆக்சுவலாக பிளான்லேயும் இல்லை, பட் கடைசியாக எனக்கு களியோடு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ நல்லா ராகி களி செஞ்சேன். நல்லா கெட்டியாக பதம் வர வரைக்கும் பண்ண வேண்டியதான். இது ஹார்ட்லி 5 to 7 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம், குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. நான் பக்கத்தில் தண்ணி வச்சு வெந்திருக்கான்னு பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சு. பட் ஸ்டில் நான் 1க்கு 2 தடவை தொட்டு பார்த்துக்கிட்டேன் நல்லா வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பதம். இது அப்புறம் ஆறுனோனையும் நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சி குழம்பு ஊற்றி ஈரல் வச்சு சாப்பிட்லாம். பட்டு அப்படியும் நம்ம எடுத்து சாப்பிட்லாம் உருண்டை பிடிக்காமையும். இது வந்து ராகி மடல்னு சொல்லுவாங்க, தமிழில் ராகி களின்னு சொல்லுவாங்க. இதோட மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு எதனாலும் சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்ம களி ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சு நான் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டேன்.
இப்போ நம்ம மித்தவங்களுக்கு நான் ஒயிட் ரைஸ் வச்சேன். அவங்களுக்கு ஒயிட் ரைஸ், மட்டன் குழம்பு, மட்டன் எலும்பு குழம்பு, அப்புறம் இறாலோட பரிமாற வேண்டியதான். எனக்கு வந்து ராகி களியும் எலும்பு குழம்பும் ஈரலும் வச்சுட்டு நான் சாப்பிட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப லைட்டாகவும் இருந்துச்சு. ரைஸ் மாதிரி ரொம்ப ஹெவியாக இல்லை. அப்புறம் ரைஸும் களியும் வச்சும் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. எப்போதுமே ரெகுலராக பண்ணுறது இல்லாமல் இந்த மாதிரி ஈரல், எலும்பு குழம்பு, களி, ராகி களி அதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.